சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனமும் பங்குச்சந்தையின் முக்கிய முதலீட்டாளருமான LIC அதானி குழுமத்தில் செய்துள்ள முதலீடுகளை குறிவைத்து மீண்டும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அதானி குழுமத்திற்கு எதிரான பொய் பரப்புரைகள் எடுபடாததால் LICயை சீர்குலைக்க முயற்சிப்பதாகவும் அதற்கு காங்கிரஸ் கட்சி துணை போவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். LICயின் முதலீட்டு முடிவுகள் சந்தை மதிப்பு, முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வருவாய் ஆகியவற்றின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றது. இதில் நிதி சேவைகள் துறைக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் LIC ஏற்கனவே கூறியுள்ளது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார். நிதி நிலையை பொறுத்தவரை LIC 2024-25 நிதியாண்டில் 48,151 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 18% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. LIC இவ்வளவு வலுவான லாபத்தை ஈட்டும் போதிலும் தொடர்ந்து விமர்சிப்பதன் பின்னணியில் இந்திய பங்குச்சந்தையை சீர்குலைக்கும் உள்நோக்கம் உள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். புரோக்கர்கள் மற்றும் இடைத்தரகர்களுக்காக ஒவ்வொரு கொள்கையையும் மாற்றிய கட்சியே இப்போது LICயின் நிதிநிலை குறித்து பாடம் எடுப்பது பணப்பையை திருடுபவரே பணப்பை பாதுகாப்பை பற்றி போதிப்பது போல உள்ளது என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் எந்த விவகாரத்தை பெரிதாக்கவும் இது இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய நிறுவனமான LICக்கு எதிராக தொடுக்கப்படும் பொய் பிரச்சார போர் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார்.